வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், இன்று பெருவாரியாக நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய் அனைவருக்கும் அஜீரண கோளாறு மற்றும் கேஸ்ட்ரிக் அல்சர். இந்த கேஸ்ட்ரிக் அல்சரில் GERD என்னும் ஒரு பெப்டிக் அல்சர் அல்லது வயிறு எரிச்சல், நெஞ்சு எரிச்சல், வயிறு உப்பசம் அல்லது ஏதாவது ஒன்று சாப்பிட்டால் வயிற்றில் ஒரு பிரச்சனை ஏற்படும். இதுதான் அல்சர் கேஸ்ட்ரிக் பிரச்சனை என்று சொல்வார்கள். ஆனால் இது பார்ப்பதற்கு மிக சாதாரணமாக தான் இருக்கும். பின்னாளில் அது மிகப்பெரிய அளவில் ஒரு நோயை உருவாக்கி கேன்சர் அளவுக்கு கொண்டு போகும் என்று அளவுக்கு மருத்துவ உலகம் சொல்கிறது. இந்த போன்ற நோய்களை தீர்ப்பதற்காகவே, அதாவது அல்சர் நோயை தீர்ப்பதற்காக ஒரு சிறப்பு கோவிலை பற்றித்தான் நான் சொல்கிறேன். பலரும் அல்சருக்காக பல லட்சங்களை செலவழிப்பதை நாம் பார்க்க முடியும். எவ்வளவோ கஷ்டப்படுவார்கள். ஒரு சிறிய உணவை சாப்பிட முடியாது, புரோட்டா சாப்பிட முடியாது, ஒரு நல்ல ஆயில் உணவை சாப்பிட முடியாது. இப்படி சிறு வயதிலே கூட, மத்திய வயதிலே கூட, எந்த வயதில் என்றும் கணக்கெல்லாம் இல்லை. எப்போது அல்சர் வரும், வயிறு பிரச்சனை என்று சொல்ல முடியாது. ஆனால் வாழ்க்கையில் வயிறு பிரச்சனை வந்துவிட்டால் அவ்வளோதான், மிகப்பெரிய கஷ்டமாக போய்விடும். நன்றாக இருக்கும். ஒரு புரோட்டா சாப்பிட முடியாது, ஒரு ஆம்லேட் சாப்பிட முடியாது, ஒரு நல்ல நான்வெஜ் சாப்பிட முடியாது, ஒரு ஜூஸ் குடிக்க முடியாது, அவ்வளவே வடை போண்டா கூட சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். சரி, இந்த அல்சர் நோய்க்கு ஒரு பிரத்யேகமான கோவிலைத்தான் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்தது. சுமார் 1700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோவிலாகும். இந்த கோவிலை பொறுத்தவரை மிக 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 சாதாரணமான ஒரு பூஜையை செய்தாலே போதும், உங்களுக்கு இந்த நோய் தீர்ந்துவிடும். அதாவது இங்கு உள்ள கோவிலுக்கு செல்ல வேண்டும். இந்த கோவில் உள்ள சக்கர தீர்த்தத்தில் நீராட வேண்டும். அப்படி நீராட விட்டு அதன் பின்னர் அங்குள்ள 27 நட்சத்திரங்களுக்கு தரிசனம் செய்யலாம். 27 நட்சத்திரம், 12 ராசிக்கு தகுந்த போல நவகிரகத்துக்கு ஒரு விருட்சமெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் தரிசனம் செய்துவிட்டு அங்கே கொடுக்கப்படும் ஒரு திருநீர் தான் பிரசாதம், வேறு எதுவும் இல்லை. அங்கே ஒரு திருநீரை பிரசாதமாக தருவார்கள். தரிசனம் எல்லாம் முடிந்த பின்பு திருநீரை தருவார்கள். அந்த திருநீரை நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தாலே, ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லி தினசரி சாப்பிட்டு வந்தாலே அந்த அல்சர் நோய் காணாமல் போய்விடும். இது அனுபவ ரீதியாக உண்மையாக நாம் கண்ட உண்மையாகும். அதே போல இந்த கோவிலில் அபிஷேகம் செய்யப்பட்ட பாலையும் தருகிறார்கள். அந்த அபிஷேக பாலை குடித்தாலும் கூட நோய் நன்றாக ஆகும். ஒரே ஒரு முறை வாழ்க்கையில் இந்த கோவிலில் சென்று அங்குள்ள சக்கர தீர்த்தத்தில் நீராடி அங்கு கொடுக்கப்படும் திருநீர் பிரசாதத்தை வாங்கி அதை தினமும் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லி வெறும் வயிற்றில் அந்த திருநீரை நீங்கள் சாப்பிட்டு வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த திருநீற்றை வயிற்றில் தடவி வர வேண்டும். அதே போல் அங்கே ஒரு முறை பால் அபிஷேகம் செய்து உங்களுக்கு பால் தருவார்கள், அதையும் குடிக்க வேண்டும். இப்படி செய்தால் வயிறில் உள்ள நோய்கள், அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர், வயிறு தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுமே இன்று வரை நலமாக சிறப்பாக ஆகும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். பலரும் பலவிதமான மாத்திரைகள் வருடக்கணக்கில் 5 வருடம் 10 வருடம் மாத்திரை சாப்பிட்டவர்கள் கூட இங்கு சென்று நலமடைந்தது, பூர்ண குணமடைந்து கண்கூட பார்க்க முடியும். அதே சமயத்தில் நீண்ட காலமாக நான் மாத்திரை சாப்பிட்டு கொண்டு என்று சில சொல்வார்கள். நான் 10 வருடம் சாப்பிடுகிறேன், பார்க்காத டாக்டர் இல்லை எல்லாம் சொல்வார்கள். அதுக்கு உங்களுக்கு இந்த கோவில் சரியாக இருக்கும். சரி, இந்த கோவில் எங்கே தான் இருக்கிறது என்றால் திருவதிகை, அதாவது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே திருவதிகை என்னும் ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் வீரநாட்டேஸ்வரர் என்னும் கோவிலாகும். நீங்கள் திருவதிகை, கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வீரநாட்டேஸ்வரர் கோயில் என்று கூகுளில் டைப் செய்தால் அதன் முகவரிந்துவிடும். அந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் தரிசனம் செய்து அங்கு சொல்லப்படும் அறிவுரைகளை கேட்டு நீங்கள் முறையாக திருநீரை அருந்தினாலே உங்கள் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் விடையாகும். அதே போல் மீண்டும் வராமல் தடுக்கும். புராண காலத்தில் மிகப்பெரிய இதற்கு ஒரு சக்தி உண்டு. சுமார் 1700 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு கோயிலாகும். ஒரு முறை சென்று வணங்கி வந்தால் வாழ்க்கையில் வெற்றி என்னும் பூமாலை உங்களுக்கு கிடைக்கும். வயிறு பிரச்சனை நீங்கி நலமுடன் வளமுடன் நீங்கள் வாழ முடியும். சென்று வழிபடுங்கள், வளமுடன் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.